ஆவரேஜா ஒரு நாளைக்கு எவ்வளோ லிட்டர் பால் இவங்க டெய்லி கன்சியூம் பண்றாங்க? 3500 வரும். 3500 லிட்டர் ஒரு நாளைக்கு கன்சியூம் பண்றாங்க. இந்த வீடியோ ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு பர்பஸ்க்காக, ஒரு சீக்ரெட் தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் வந்து ஷூட் பண்ண வந்திருக்கோம். ஆக்சுவலாக நாங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போதே ஒரு நல்ல கான்ஃபிடென்ட்டோடு தான் ஸ்டார்ட் பண்ணோம். எங்களுக்கு ஒரு துளி கூட டவுட் இல்லை, இது மூவ் ஆகுமா ஆகாது அப்படின்ற ஒரு டவுட்டே கிடையாது. ஸோ இனிஷியலாகவே எங்களுக்கு நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் கிடச்சிது பப்ளிக்கிட்ட இருந்து. அவங்ககிட்ட வாங்கி அந்த மில்கில் போட்டால் தான் அந்த டேஸ்ட் வருது. அதுதான் அவங்க செட்டப் பண்ணியிருக்குது. அதனால் நம்ம வெளி மில்கில் அதெல்லாம் ட்ரை பண்ணவும் முடியாது. பக்கத்து கடை ஒரு டீ கடை எனக்கு தெரிஞ்ச அந்த கடை 10 வருஷமாக இருக்கும். பக்கத்துலேயே போடுறாங்கன்னா உங்கள் டேஸ்ட் வாய்ஸில் காம்ப்ரமைஸ் பண்ணிக்க முடியாது. பக்கத்துலேயே கடை போடுறாங்க. ஸோ நீங்கள் ஹேண்டில் பண்ணக்கூடிய முகப்பேர் அவுட்லெட்டில் ஆவரேஜாக ஒரு நாளைக்கு எவ்வளோ பால் கன்சியூம் ஆகுதுன்னு சொல்ல முடியுமா? சார் 150 லிட்டர்ஸ் வந்து மில்க் வந்து கன்சியூம் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கப் ஆஃப் டீ வந்து பார்த்தீங்கன்னா ஓவரால் 4000 ப்ளஸ் பண்ணிட்டு இருக்கோம் சார். எனக்கே ஆச்சரியமா இருக்கும், நம்மளால முடியுமா அப்படின்ற அளவுக்கு அந்த ஒரு இது இருக்கு. ரொம்ப லீன் மாடல், ஈஸி பிஸ்னஸ். நீங்கள் ஆல்ரெடி ஒரு ஒர்க் பண்ணுறீங்கனால கூட உங்களால் ஒரு டீ பாய் பிஸ்னஸ் மாடல் ரன் பண்ண முடியும். ஓவராலாக தமிழ்நாடு ஃபுல்லாக மாதம் டீ பாய் அவுட்லெட்டில் மட்டும், டீ பாய் பிராண்டில் மட்டும் எவ்வளோ பால் கன்சியூம் பண்ணுறீங்கன்னு தெரிஞ்சு. ஸோ க்ளோஸ் டு ஆன் ஆவரேஜ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மோர் தென் ஒரு 10 lakh லிட்டர்ஸ் வந்து மந்த்லி நம்மளோட கன்சம்ஷன். தொழில்முனை ஓர் அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது பிஸ்னஸ் தமிழா. நான் உங்கள் விக்னேஷ். ஸோ இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா சென்னை வேளச்சேரியில் இருக்கக்கூடிய டீ பாய் அவுட்லெட்டுக்கு வந்திருக்கோம். என்னடா கடை பூட்டி இருக்குது, இருட்டாக இருக்குது அப்படின்லாம் பார்க்குறீங்களா? ஸோ இந்த வீடியோ ஷூட் பண்ண டைம் வந்து பார்த்தீங்கன்னா விடிய காலையில் 3 மணி ஆகுது. இந்த வீடியோ ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு பர்பஸ்க்காக, ஒரு சீக்ரெட் தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் வந்து ஷூட் பண்ண வந்திருக்கோம். ஏன்னா இப்போ டீ பாய் அப்படிங்கிற பிராண்ட் வந்து பார்த்தீங்கன்னா சவுத் இந்தியாவில் ரொம்பவே சக்ஸஸ்ஃபுல்லாக, ரொம்பவே பிரம்மாண்டமாக வந்து வளர்ந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு மாடர்ன் டீ அவுட்லெட் பிராண்டுங்கிறது எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். ஸோ சென்னையில் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு 150க்கும் மேற்பட்ட அவுட்லெட்ஸ் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் ஆகுது. அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாதமும் 1 லட்சம் லிட்டர் பாலுக்கு மேலே வந்து கன்சம்ஷன் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இந்த வீடியோவில் அவங்களோட நிறைய அவுட்லெட்டுக்கு நம்ம ட்ராவல் பண்ணி எவ்வளோ பால் வந்து கன்சம்ஷன் வந்து பண்ணுறாங்க அண்ட் எதனால் அந்த கவுண்ட்டை வந்து அச்சீவ் பண்ண முடிஞ்சது அப்படிங்கிற மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் நம்ம டீ பாய் பற்றியும் அவங்களுடைய பிஸ்னஸ் மாடல் பற்றியும் தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ மணி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3:30 ஆகுது. ஸோ நம்ம வேளச்சேரி நம்ம டீ பாய் அவுட்லெட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மில்க் சப்ளை பண்ணுறதுக்காக டீ பாய் டீம்லேருந்து வந்திருக்காங்க. அவர்கிட்ட பேசுவோம். பிரதர் வணக்கம், உங்கள் பேர் என்ன? ஐயா வணக்கம் ஐயா, என் பேர் பார்த்திபன். ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்க? சார் இந்த டெலிவரி டீ பாய் பர்சனுக்கு பால் மில்க் சப்ளை நான் டிரைவர் சேல்ஸ்மேன். ஓகே, ஸோ நீங்கள் தான் வந்து டெய்லி சப்ளை பண்ணிட்டு போகிறீங்களா? எவ்வளோ நாளாக நீங்கள் சப்ளை பண்ணிட்டு இருக்கீங்க? சார் நான் ஒரு 2 இயர்ஸாக பண்ணுறேன் சார். ஓகே, இன்னைக்கு இந்த அவுட்லெட்டில் எவ்வளோ லிட்டர் பால்? சார் இன்றைக்கி ஃபர் டே பார்த்தீங்கன்னா 60 லிட்டர் பண்ணுறாங்க சார். 60 லிட்டரா? ஓகே, வாங்க எடுத்து வைக்கலாம் வாங்க. மார்னிங் டைம் தான் மட்டும் தான் சப்ளை பண்ணுறீங்களா? ஆமாம் சார், மார்னிங் மாடல் சார். ஸோ அடுத்து எந்த அவுட்லெட்டு? முகமது பாபு வேளச்சேரி. ஆமாம் சார். ஸோ அந்த அவுட்லெட் நம்ம போய் நானும் உங்கள் கூட வரேன். கண்டிப்பாக சார். ஸோ எப்படி சப்ளை பண்ணுறீங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். ஆர்டர் எப்போ உங்களுக்கு சொல்லுவாங்க இந்த இது எவ்வளோ லிட்டர்னு? இப்போ நைட் நாங்கள் காலைல பால் இருக்கோம்னா நீங்கள் நேற்று மதியமே ஆர்டர் சொல்லணும் சார். அப்போ தான் சார் பால் பிளான்ட் முந்தின நாள் மத்தியானமே வந்து சொல்லிடணும். இன்றைக்கி மத்தியானம் சொன்னால் நீங்கள் நாளை காலையில் கொண்டு வந்து இந்த டைமில் வந்து வச்சுருவீங்க. ஸோ மோஸ்ட்லி ஒரு 5 மணி 6 மணிக்கெலாம் கடை ஓப்பன் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. வாங்க அடுத்த அவுட்லெட் போகலாம். நானும் அவங்களோட ட்ராவல் பண்ண போகிறோம். ஆவரேஜாக ஒரு நாளைக்கு எவ்வளோ லிட்டர் பால் இவங்க டெய்லி கன்சியூம் பண்ணுறாங்க? 3500 வரும். 3500 லிட்டர் ஒரு நாளைக்கு கன்சியூம் பண்ணுறாங்க. இதில் மார்க் பண்ணிட்டே வருவீங்களா அங்கங்கே வச்சதுலாம்? ஆமாம் சார், மோஸ்ட்லி எல்லாமே மார்க் ஆகிட்டே இருக்கும். நாங்கள் ரெகுலராக வர்றன்றதுனால எங்களுக்கு ஓரளவுக்கு எல்லாமே தெரியும். உங்களுக்கு நாங்கள் ஒன்ஸ் பார்க்கும்போது ஒரு கிளியர் ஆகிடுவோம். ஸோ இப்படிலாம் வச்சா எதுவும் பூனை எல்லாம் வந்து இது பண்ணிடாதா? மோஸ்ட்லி இப்போ பார்த்தீங்கன்னா மணி 3:30 ஆச்சு. உங்களுக்கு இன்னும் ஒரு 1 ஹவரில் ஆள் வந்துடுவாங்க. ஓகே, 4-4:30 ஒரு 4 நாளைக்குலாம் வந்தாங்கன்னா 5 மணிக்கு கடை திறக்கணும் ஓப்பனிங். ஆனால் அவங்க சரியாக இருக்கும். மோஸ்ட்லி ப்ராப்ளம் வர இடத்துலலாம் ஒரு கீ கொடுத்துருப்பாங்க, உள்ளே வச்சுருங்கன்னு. ஸோ உள்ள கடைக்குள்ளே வச்சலாம். எங்களோட 2-3 கீ இருக்குது. ஆவரேஜாக இப்போ நீங்கள் வைக்கிற ஒவ்வொரு கடையிலையும் அதிகபட்சமாக வாங்கக்கூடிய கடைனா எந்தெந்த கடை எவ்வளோ வாங்குறாங்க? இப்போ நம்ம வேளச்சேரியில் இருக்கணும். அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 80லேருந்து 90 வரைக்கும் வாங்குவோம். அதேமாதிரி செம்பாக்கம், சித்தாலா பக்கத்தில் நிறைய வாங்குறாங்க. அவங்களாம் ஒரு அப்போ 40 லிட்டர் மேலே. இப்போ லேட்டஸ்ட்டாக ஆரம்பிச்சாங்க. எனக்கு தெரிஞ்சு ஒரு 6 மந்த் இருக்கும். பீக் பண்ணும்போது ஒரு 5 லிட்டர் ஆரம்பிச்சாங்க. நீ நல்லா க்ரோத் பண்ணிட்டாங்க. சூப்பர். ஸோ ஆரம்பிக்கும் போது ஒரு 5 லிட்டர் ஆரம்பிச்சு ஒரு 30-40 லிட்டர்லாம் பண்ணுறாங்க. பெரிய அவுட்லெட்னா ஒரு 90-100 லிட்டர்லாம் வாங்குறாங்க. கண்டிப்பாக வாங்குறாங்க. வாங்க அடுத்த அவுட்லெட் போவோம். இங்கே எத்தனை லிட்டர்னா இருக்கிறோம்? இங்கே 30 லிட்டர் இருக்குது. இதில் எத்தனை லிட்டர் இது? சார் இதில் ஒரு ட்ரேயில் 12 லிட்டர் வரும் சார். 12 லிட்டர் நம்ம போய் வைக்கலாம்.
இப்போ நிறையா இப்போ கடைகள்லாம் வந்து நிறைய பிராண்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களே ஏதோ ஒரு பால் வாங்கிக்க சொல்லுவாங்க. பட் டீபாயில் ஏன் அவங்களே சப்ளை பண்ணுறாங்க? இதே எஸ்பெஷலி இந்த பால் சப்ளை பண்ணுறீங்க பார்த்தீங்கன்னா வச்சுங்களேன், வேறு பால் கொடுத்தீங்கன்னா டீயோட டேஸ்ட் மாறிடும். அதனால் அவங்க பிரான்ச்சஸ் எல்லாமே ஒரே பிராண்ட் மில்க் யூஸ் பண்ணுறாங்க. ஆனால் தான் டேஸ்ட்டில் அவங்க காம்ப்ரமைஸ் பண்ணிக்க முடியல. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா வச்சுங்களேன், இங்கே டீபாய் புது அவுட்லெட்டு இதை போட்டு ஒரு 1 வீக் தான் இருக்கும். கொஞ்சம் தள்ளி பாருங்களேன். ஆமாம், இங்கே ஒரு கடை பக்கத்துலேயே 2 கடை தான் பாருங்கள். பக்கத்து கடை ஒரு டீ கடை, எனக்கு தெரிஞ்ச அந்த கடை ஒரு 10 வருஷமாக இருக்கும். பக்கத்துலேயே போடுறாங்கன்னா இவங்க டேஸ்ட் வைஸில் காம்ப்ரமைஸ் பண்ணிக்க முடியாது. பக்கத்துலேயே கடை வரணும். ஓகே, இவ்வளோ இந்த டைம்லேயே ஒரு 30 லிட்டர் வரைக்கும் போகிற அளவுக்கு. ஆமாம், இப்போ தான் பாருங்கள் அவுட்லெட் திறந்து ஒரு 1 வீக் தான் இருக்குங்க. 1 வீக் 10 days தான் இருக்கும். ஆரம்பிக்கும் போது ஒரு 10 லிட்டர் 8 லிட்டர் ஆரம்பிச்சாங்க. எனக்கு 30 லிட்டர் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அந்த பால் முதற்கொண்டு அந்த குவாலிட்டியாக இருக்கணுங்கிறத என்ஷூர் பண்ணுறதுனால தான் இன்னைக்கு இவ்வளோ கடைகள் சென்னை ஃபுல்லாகவே இருக்குது அண்ட் இவ்வளோ லிட்டரை யூஸ் பண்ணுறோம். கண்டிப்பாக மணி வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே 4 கால் ஆச்சு. உங்களுக்கு எத்தனை மணிக்குள்ளே எல்லா சப்ளையும் முடிக்கணும்? ஒரு 6:30 எல்லாம் சப்ளை 6:30 எல்லாமே முடிக்கணும். வாங்க அடுத்த கடைக்கு போகலாம். ஸோ அடுத்த அவுட்லெட் வந்தாச்சு. கிட்டத்தட்ட 4:30 ஆயிடுச்சு. இங்கே இருக்குது கடை. சூப்பரான லொக்கேஷன் அது. இங்கே எத்தனை லிட்டர் பால்ண்ணே? இங்கே ஒரு 25 லிட்டர் பால் சார். 25 லிட்டர் பால் எங்கே வைக்கணும்? மணி வந்து கிட்டத்தட்ட ஒரு 5 ஆக போகுது. 4:45 ஆச்சு. இன்னும் எத்தனை கடை நீங்கள் சப்ளை பண்ண போகும்? இன்னும் ஒரு 5-6 கடை. இன்னொரு 5-6 கடை சப்ளை பண்ணி இந்த மாதிரி எத்தனை வெஹிக்கிள்ஸ் ஓவராலாக சென்னையில் சப்ளை பண்ணி? சென்னையில் பார்த்தீங்கன்னா மொத்தமாக ஒரு 16-17 வரைக்கும் சப்ளை பண்ணுறேன் சார். 17 வண்டி டீ பாய்க்கு மட்டும். ஆமாம் சார், எல்லா சர்க்கிள்லையும் போகுது. இந்த பக்கம் மீஞ்சி வரைக்கும் சப்ளை போகுது சார். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா தடா கெட்ட வரைக்கும் சப்ளை போகுது. இந்த புந்தமல்லி அதுவும் தாண்டி சப்ளை போகுது. இந்த பக்கம் ஈஸியாக ஃபுல்லாக சப்ளை போகுது சார். இந்த பக்கம் சென்னை ஃபுல்லாக வரலாம் கிளம்பும். சென்னை ஃபுல்லாக சப்ளை பண்ணிடுறீங்க. ஸோ 5 மணிக்கு கடை திறந்தாங்கன்னா நைட்டு வரைக்கும் இந்த பால் தான் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஆமாம் சார். ஸோ ரொம்ப நன்றி. உங்களோட ட்ராவல் பண்ணது எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. ஏன்னா 4 மணிலாம் நான் எந்திரிச்சே பல வருஷங்களுக்கு மேலே ஆச்சு. உங்கள் இந்த இதை பார்க்குறக்காக வந்திருந்தோம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. ரொம்ப நன்றி. நீங்கள் அப்படி கண்டினியூ பண்ணுங்கள். நாங்கள் இன்னும் தொடர்ந்து உங்களோட அவுட்லெட் ஓப்பன் ஆகுறது, ஸோ அங்கே வந்து எப்படி வந்து இவ்வளோ மில்க் கன்சியூம் பண்ணுறாங்கன்னா அதோட சீக்ரெட் என்ன அப்படிங்கிறத இன்னும் அவங்க அவுட்லெட் ஓனர்லாம் டேரெக்டாக நம்ம பேசி தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டீபாய் பிராண்டில் அவங்க வந்து எப்படி வந்து மில்க் சப்ளை பண்ணுறாங்க, எவ்வளோ லிட்டர் சப்ளை பண்ணுறாங்க அண்ட் எப்படி வந்து அவங்களோட ப்ராசஸ் இருக்குது அப்படிங்கிறத ஏர்லி மார்னிங்லேருந்து நம்ம வந்து பார்த்துட்ருக்கோம். ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா திரும்பவும் டீபாயோட வேளச்சேரி அவுட்லெட் வந்திருக்கோம். ஸோ நம்ம கூட வந்து பார்த்தீங்கன்னா டீபாயோட பிஸ்னஸ் டெவலப்மெண்ட் ஹெட் வந்து நம்ம கூட இருக்காங்க. அண்ட் இன்ஃபேக்ட் சொல்ல போனால் இந்த அவுட்லெட்டோட ஓனர் நீங்கள் தான் இல்லையா? சூப்பர். ஸோ அவங்கள்ட்டே வந்து இந்த அவுட்லெட் எப்படி வந்து எவ்வளோ நாளாக ரன் பண்ணிட்டு இருக்காங்க அண்ட் டீபாயில் ஒர்க் பண்ணிவிட்டு எப்படி வந்து இந்த அவுட்லெட் ரன் பண்ணாங்க அண்ட் எவ்வளோ லிட்டர்ஸ் மில்க் போகுது அப்படிங்கிற மாதிரி பல விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம். வணக்கம் சார். ஸோ டீபாயில் நீங்கள் எவ்வளோ நாளாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க? இந்த டீபாயில் ஆல்மோஸ்ட் நான் 5 இயர்ஸாக இருக்கேன். ஸோ பிராண்ட் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்தே இருக்கேன் நான். ஸோ இந்த அவுட்லெட் எக்ஸாக்டாக எங்கே இருக்குது அண்ட் இந்த அவுட்லெட் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி எவ்வளோ நாள் ஆகுது? இந்த அவுட்லெட் ஸ்டார்ட் பண்ணி 1.5 years ஆகுது. ஸோ இது வேளச்சேரி நம்ம ஆஃபீஸ் கிட்ட இருக்கு. என் பேர் கோபாலகிருஷ்ணன். ஆக்சுவலாக நான் டீபாய் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு எம்என்சியில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். கொஞ்சம் ப்ராப்ளத்துக்காண்டி கம்பெனி க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஸோ பிஸ்னஸாக எதனா பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சூஸ் பண்ணும்போது தான் டீபாய் பிராண்ட் சூஸ் பண்ணோம். ஆக்சுவலாக ஷாப்போட லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா பல்லாவரம் மார்க்கெட் ரோடு, நூறு மசூதின்னு சொல்லுவாங்க. பல்லாவரத்துலேருந்து பம்மல் போகிற வழியில் நூறு மசூதிக்கு பக்கத்தில் நம்மளோட ஷாப் லொக்கேட் ஆகிடும். என்னோட பேர் வந்து சந்தோஷ்குமார். ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஐம் இன் எம்என்சி, லைக் எம்என்சியில் தான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ ஸ்டில் ஒர்க்கிங் இன் எம்என்சி ஒன்லி. ஒய்ஃப் வந்து ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு ஒரு ஆசைப்பட்டாங்க. ரீசெண்டாக அம்பத்தூரில் ஒரு பிரான்ச் ஓப்பன் பண்ணாங்க டீபாயில். ஸோ ஜஸ்ட் ஒரு கஸ்டமராக தான் விசிட் பண்ணோம். ஸோ ரொம்ப டேஸ்ட்டு பிடிச்சிருந்தது, ரெகுலர் கஸ்டமர் ஆகிட்டோம். ஸோ அப்போது ஒரு தாட் வந்தது, ஏன் நம்ம வந்து ஒரு பிஸ்னஸ் இந்த மாதிரி எடுத்து ஸ்டார்ட் பண்ணக்கூடாது. ஸோ இது கம்ப்ளீட் செட்டப் வந்து ஒய்ஃபுக்காக நான் ரெடி பண்ணது. ஐ எம் ஸ்டில் கண்டினியூங் மை ஜாப். ஸோ ஐம் ஜஸ்ட் டூயிங் அ சப்போர்ட் டு மை ஒய்ஃப். ஸோ நீங்கள் ஹேண்டில் பண்ணக்கூடிய முகப்பேர் அவுட்லெட்டில் ஆவரேஜாக ஒரு நாளைக்கு எவ்வளோ பால் கன்சியூம் ஆகுதுன்னு சொல்ல முடியுமா? சார் 150 லிட்டர்ஸ் வந்து மில்க் வந்து கன்சியூம் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கப் ஆஃப் டீ வந்து பார்த்தீங்கன்னா ஓவரால் 4000+ பண்ணிட்டு இருக்கோம் சார். ஆக்சுவலி இது ஒரு பிஸ்னஸ் பிளேஸே கிடையாது. இன்ஃபேக்ட் சொல்ல போனால் இது ஒரு பார்க்கிங் ஏரியா. இதில் நம்ம வந்து பில் பண்ணது தான் இந்த அவுட்லெட்டை. ஸோ டே ஃபஸ்ட்டு வந்து 10 liters ஆஃப் மில்க், தட் மீன்ஸ் ஒரு 100 teas போகிறதே ரொம்ப டஃப்பாக இருக்கும். ஸோ இப்போ வந்து ஆல்மோஸ்ட் 1000 teas மேலே பண்ணிட்டு ஒரு நாளைக்கு 1000 டீ போகுது. எவ்வளோ மில்க் கன்சியூம் பண்ணுறீங்க? ஸோ 75 to 80 liters ஆஃப் மில்க் கன்சியூம் பண்ணுறோம். நம்ம இந்த ஷாப்பை பொறுத்தளவுக்கு
மில்க் கன்சியூம் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ஒரு 60 லிட்டர் போகும் ப்ரோ, 60லேருந்து 70 லிட்டர் போகும். ஸோ ஆவரேஜாக பார்த்தீங்கன்னா ஒரு 500 to 600 கஸ்டமர்ஸ் வருவாங்க. ஸோ ப்ரொக்யூர்மெண்ட் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். சிலர் காஃபி டீ போவாங்க, இல்லை சிலர் ஸ்நாக்ஸ் மட்டும், சிலர் பப்ஸ் மட்டும். இது மாதிரி டீ வந்து பார்த்தீங்கன்னா கவுண்ட் அட்லீஸ்ட் ஒரு 300 to 400 மினிமம் டெஸ்ட் பண்ணலாம். மேஜராக இன்னைக்கு நிறைய பிரான்ச் இருந்தாலும் டீ பாயோட ஒரு யூனிக்னஸாக பார்க்குறது பால் முதற்கொண்டு சப்ளை பண்ணுறது தான். இன் டர்ம்ஸ் ஆஃப் நீங்கள் பிஸ்னஸ் டெவலப்மெண்ட் மேனேஜராகவும் இருக்கீங்க, ஃப்ரான்ச்சைசி ஓனராகவும் இருக்கீங்க. இது எப்படி வந்து நீங்கள் பார்க்குறீங்க, லைக் எதனால் இது பண்ணுறீங்க அண்ட் எப்படி வந்து ஆஸ் அ ஃப்ரான்ச்சைசி ஓனராக உங்களுக்கு எப்படி சப்போர்ட்? ஓகே, ஆக்சுவலி இப்போ நம்ம பிஸ்னஸ் மாடலே இதாங்க சார். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு பியூராக நீங்கள் இப்போ ஒரு பிஸ்னஸ் பண்ணணும்னா என்ன பண்ணணும், ஃபுல் ஃப்ளெஜ்ஜாக உங்களோட ஸ்ட்ரென்த்தை வந்து நீங்கள் அந்த பிஸ்னஸில் கண்டிப்பாக காமிக்கணும். பட் நம்ம மாடலே அப்படி கிடையாது. ரொம்ப லீன் மாடல், ஈஸி பிஸ்னஸ். நீங்கள் ஆல்ரெடி ஒரு ஒர்க் பண்ணுறீங்கனால கூட உங்களால் ஒரு டீ பாய் பிஸ்னஸ் மாடல் ரன் பண்ண முடியும். பிகினிங்கில் வந்து எங்களுக்கு தெரியல எவ்வளோ மில்க் எடுக்கணும் என்னன்றது. சம்டைம்ஸ் வந்து கம்மியாக எடுத்துருவோம். என்ன பண்ணுறதுன்னு தெரியாது. உடனே ஃபோன் பண்ணிப்பேன், ஒன்றும் இல்லை மேம் நாங்கள் அரேஞ்ச் பண்ணுறோன்னு சொல்லிட்டு உடனே அரேஞ்ச் பண்ணி உடனே வரும் எங்களுக்கு. ஸோ அந்த சர்வீஸ் தான் சொல்கிறேன், ஆஃப்டர் சர்வீஸ் வந்து எக்ஸலண்டிங். சப்போர்ட் வந்து ரொம்ப பெரிய இது. இப்போ மில்க் ஷார்ட்டேஜ் ஆயிடுச்சு அப்படின்னா உடனே நம்ம ஃபோன் பண்ணி சொன்னோம் அப்படின்னால போர்ட்டரில் போட்டு அடுத்த ஒரு 10 நிமிஷத்துலேயே கொடுத்துருவாங்க. மற்ற ஃப்ரான்ச்சைஸியில் எப்படி ரெஸ்பான்ஸ் பண்ணுறாங்கன்றது தெரியல. நான் எடுத்துருக்க இந்த ஃப்ரான்ச்சைஸி மட்டும்தான். ஸோ சப்போர்ட்டபிலிட்டி அப்படின்னு பார்க்கும்போது கொஞ்சம் நல்லாவே இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரு கால் பண்ணிவிட்டு நம்ம ஃப்ரீயாக இருக்கலாம். அந்த அந்த இது வந்து நீங்கள் எந்த பிஸ்னஸ் பண்ணாலுமே அது கிடைக்காது. முகப்பேரில் இன்றைக்கி நிறைய டீ கடைகள் இருந்தாலும் டீ பாயில் இந்த அளவுக்கு சேல் நடக்கிறதுக்கான ரீசன் என்னன்னு நீங்கள் பார்க்குறீங்க? சார் அங்கே இருக்க பீப்புள்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா முகப்பேர் ஸ்டோரில் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்ஸ் அந்த டேஸ்ட் குடிச்ச டீயோட டேஸ்ட் செக் பண்ணிவிட்டு அகெயின் ரிப்பீட்டட்ஸ் வர கஸ்டமர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கஸ்டமர்ஸுக்கு வந்து சொல்கிறாங்க அந்த டீ பிராண்டில் நல்லா இருக்குது, டீ நல்லா இருக்குது அப்படின்றது ரெஃபர் பண்ணி வரதான் எங்களுக்கு வந்து ரொம்ப அதிக கஸ்டமர்ஸ். ஆக்சுவலாக இங்கே யூஸ் பண்ணுற மில்க் பார்த்தீங்கன்னா ஃபுல் க்ரீம் மில்க். அது வெளியில் கிடைக்குமான்னு தெரியல. அவங்ககிட்ட வாங்கி அந்த மில்கில் போட்டால் தான் அந்த டேஸ்ட் வருது. அதுதான் அவங்க செட்டப் பண்ணியிருக்குது. அதனால் நம்ம வெளி மில்கில் அதெல்லாம் ட்ரை பண்ணவும் முடியாது. இப்போது ஆஸ் அ பிஸ்னஸ் டெவலப்மெண்ட் மேனேஜராக வந்து உங்கள்கிட்ட நான் மெயினாக கேட்கணும்னு நினச்ச விஷயம், உங்களோட அவுட்லெட்டில் வந்து ஒரு 80+ லிட்டர்ஸ் வந்து போகுது. ஸோ சென்னைக்குள்ளே 50+ லிட்டர்ஸ் போகக்கூடிய கடைகள் எவ்வளோ இருக்குது, 100+ லிட்டர்ஸ் போகக்கூடிய கடைகள் எவ்வளோ இருக்கும்? 50+ லிட்டர் சென்னையில் கரெக்டாக ஒரு 159 அவுட்லெட்ஸ் வச்சுருக்கோம் டீ பாய். எக்ஸாக்டாக சொல்லணும்னா 50+ன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் நாங்களுக்கு ஒரு 40-45 அவுட்லெட்ஸ் வந்து 50+ பண்ணுறாங்க. ஸோ 100+ வந்து ஒரு 10-15 அவுட்லெட்ஸ் பண்ணுறாங்க. தாராளமாக பண்ணுறாங்க. 100 லிட்டர்ஸ் 150 லிட்டர்ஸ்லாம் பண்ணுறாங்க. 150 லிட்டர்ஸ்லாம் பண்ணுறாங்க. ஆக்சுவலாக நாங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போதே ஒரு நல்ல கான்ஃபிடென்ட்டோடு தான் ஸ்டார்ட் பண்ணோம். எங்களுக்கு ஒரு துளி கூட டவுட் இல்லை, இது மூவ் ஆகுமா ஆகாது அப்படின்ற ஒரு டவுட்டே கிடையாது. ஸோ இனிஷியலாகவே எங்களுக்கு நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் கிடச்சிது பப்ளிக்கிட்ட இருந்து. ஸோ டே ஒன்னே பார்த்தீங்கன்னா we are able to make 500 யூனிட்ஸ். ஸோ அதுலேருந்து கொஞ்சம் கிராஜுவலாக இம்ப்ரூவ்மெண்ட் இருந்தது. பட் டே 1 to இப்போ பார்த்தீங்கன்னா ரெகுலர் கஸ்டமர்ஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்காங்க. அட்வான்டேஜ்னு பார்த்தீங்கன்னா நமக்கு ஸ்ட்ரெஸ் இருக்காது. லிங்க்கில் போய்ட்டு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணதோட வேலை முடிஞ்சிருச்சு. மற்ற ஃபாலோஅப்ஸ் எல்லாமே அவங்க பண்ணிடுவாங்க. நம்ம வெளியில் பால் வாங்குகிறோம் அப்படின்னா வண்டி பஞ்சரு இல்லை ஏதாவது ஒரு டிலே ஆகும். இந்த மழை டைமில் மழை அது இது டிராஃபிக் இந்த நிறைய ரீசன் சொல்லுவாங்க. ஆன் டைமுக்கு நமக்கு ரீச் ஆகாது ப்ராடக்ட்டு. ஸோ டீ பாயில் ஆனும்போது பேக் எண்டில் அவங்க எல்லாமே ஒர்க் பண்ணுறதுனால நம்ம ஆர்டர் போட்டதோட நம்ம வேலை முடிஞ்சிருச்சு. அவ்வளோதான், நம்ம ரிலாக்ஸாக இருக்கும். அவங்க ஒர்க் பண்ணி கொடுத்துருவோம். உண்மையிலுமே எனக்கு பிஸ்னஸ் இதுன்னு பார்த்தா இதான் ஃபஸ்ட்டு. இது வரைக்கும் நான் ஒரு எம்ப்ளாயாக தான் இருந்திருக்கேன். ஸோ இப்போ பிஸ்னஸ்ன்னு பார்க்கும்போது உண்மையாலுமே நம்ம ஒருத்தவங்களை வச்சு ரன் பண்ணுறோம், எல்லா இதுவும் பண்ணுறோன்னும் போது எனக்கே ஆச்சரியமாக இருக்கும், நம்மளால முடியுமா அப்படின்ற அளவுக்கு அந்த ஒரு இது இருக்குது. எனக்கு இது வந்து ஈஸியாக இருக்கிறதுனால தான் என்னால் இந்த பிஸ்னஸை வந்து லாங் ரன் கொண்டு போக முடியுது. ஸோ ஓவராலாக உங்களுடைய அவுட்லெட்டில் ஆவரேஜாக ஒரு நாளைக்கு என்ன டர்ன் ஓவர் நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கலாமா? ஸோ எங்களோட ஸ்டோரில் பார்த்தீங்கன்னா டெய்லி பேசிஸில் 20,000லேருந்து 35,000 வரைக்கும் ஆவரேஜாக நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். மந்த் ஆவரேஜ் பார்த்தீங்கன்னா 9 lakh வந்து கிராஸ் பண்ணிட்டு இருக்கோம் சார். இப்போதைக்கு மந்த்லி நான் மினிமம் 1 lakh வரையிலேருந்து எடுத்துட்டு இருக்கேன். ப்ராஃபிட் 1 lakh டர்ன் ஓவர் நடக்குது. ஓவரால் டர்ன் ஓவர் என்ன நடக்குது? ஓவரால் மந்த்துக்கு கேட்குறீங்களா? ஸோ மந்த்துக்கு என்னால் 5 lakhs வரைக்கும் பண்ணிட்டு இருக்கேன். அதே போல் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயருக்கும் இந்த இயருக்கும் அதை விட இன்னும் எனக்கு என்ன ப்ளஸ் ஆச்சுன்னா, இந்த இயர் புக் ஃபீஸ் என் பசங்களுக்கு நான் கட்டினேன். இவர் டேர்ம் ஃபீஸ் கட்டினாரு, புக் ஃபீஸ் நான் பே பண்ணுறேன்னு சொல்லிட்டு என் சைட்லேருந்து அது கொடுக்கும்போது அதோட ஃபீலே தனி. இப்போ இது பார்த்திங்கன்னா நம்ம லொக்கேஷன் கொஞ்சம் உள்ளே தான் இருக்குது. ஸோ இந்த ஷாப்லேயே என்னால் வந்து எல்லாம் போக இப்போ நமக்கு எம்ப்ளாயிஸே வந்து ஒரு 4 மெம்பர்ஸ் இருக்காங்க. 4 மெம்பர்ஸ் சேலரி, ரெண்ட்டு, கரண்ட் பில்லு எல்லாம் போக நமக்கு வந்து ஒரு 50K அபோவே நிற்கும் மாதம். ஸோ இன்னும் கொஞ்சம் மெயினில் அப்படியெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா அதை விட ஜாஸ்தியாகவே நிற்கிது. இன்னும் ஒன்று இன்வால்மெண்ட் இருக்கணும். எந்த ஒரு பிஸ்னஸுமே நம்ம இன்வால்வ் ஆகி நம்ம என்ன நடக்குது கடையில் அப்படின்றத நம்ம அங்கே நின்று வேலை பார்க்கணும். அப்படின்னா நல்ல ப்ராஃபிட் எடுக்கலாம். ஸோ ஒரு விமன் ஆண்டர்பனர் நீங்கள் எடுக்கிறீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ என்ன மாதிரி நீங்கள் ஆல்ரெடி எங்கேயா ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க, ஒரு கார்பரேட்டில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க, ஐடியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா சைடில் ஒரு பிஸ்னஸ் பண்ணணும், பட் அதுக்கு நல்ல ப்ராஃபிட் கொடுக்கணும்னா அது பெஸ்ட்டு திங் வந்து டீ பாய் தான். ஸோ டெஃபினட்டாக வந்து நீங்கள் ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக ஸ்டார்ட் பண்ணலாம். எந்த ஒரு மைண்டில் எந்த ஒரு டவுட்ஸும் இல்லாமல் ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ மேஜராக நான் என்ன சொல்கிறேன்னா, மேஜராக யங்ஸ்டர்ஸ்க்கு, ஸோ யங்ஸ்டர்ஸ்க்கு வந்து ஒரு சில பிளாக்ஸ் இருக்குது. என்னென்னா நம்ம வந்து பிஸ்னஸ் ஆரம்பித்து டீ ஷாப்லாம் ஆரம்பித்தா நம்ம
சொசைட்டியில் எப்படி நம்மளை வந்து ட்ரீட் பண்ணுவாங்க, எம்என்சியில் ஒர்க் பண்ணுறோன்னா தான் நல்லா ட்ரீட் பண்ணுவாங்க அப்படின்றது இருக்குது. ஆனால் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நீங்கள் எம்என்சியில் ஏர்ன் பண்ணுறதை விட இதில் நல்ல டேர்ன் ஓவர் கிடைக்கும். ஒன்லி திங் என்னென்னா நீங்கள் அந்தளவுக்கு ஒரு எஃபர்ட்ஸ் பண்ணணும், ஹார்ட் ஒர்க் பண்ணணும், நல்ல இன்வால்மெண்ட் இருக்கும். நினச்சி எடுத்தது ஒன்று ஃப்ரான்ச்சைசி எந்தளவுக்கு ரன் ஆகும், இந்தளவுக்கு போகுமா அப்படின்னு நான் ஒரு எய்ம் வச்சு தான் எடுத்தேன். பட் அது அப்படியே டபுளாக நடக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை, ரொம்பவே ஹாப்பி. ஸோ இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டீ பாய் பிராண்டில் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இவங்களோட சென்னை பேஸ்ட் அவுட்லெட்ஸில் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா மாதம் 1 லட்சம் லிட்டர் பால் வந்து கன்சம்ஷன் பண்ணுறாங்க அப்படிங்கிற பற்றி ரொம்ப டீட்டெயிலாக வந்து பார்த்துருப்போம். ஸோ மார்னிங் ஒரு 3 மணியில் ஆரம்பிச்சு ஸோ அவங்களுக்கு பால்லாம் எப்படி சப்ளை பண்ணுறாங்க அண்ட் எக்ஸிஸ்டிங் கஸ்டமர்ஸ் வந்து எதனால் இந்த அளவுக்கு ஒரு சக்ஸஸ் சென்னைக்குள்ளே இருக்குது அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து ஷேர் பண்ணதை பார்த்துருப்பீங்க. ஸோ இப்போ நம்ம கூட வந்து பார்த்தீங்கன்னா டீ பாயோட பிராண்ட் ஓனர் மிஸ்டர் ஜோசப் ராஜேஷ் சார் நம்ம கூட இருக்காங்க. ஸோ டீ பாய் அப்படிங்கிற பிராண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ என்ன மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த 1 lakh லிட்டர் அப்படிங்கிறது ஒரு பெரிய நம்பர். ஸோ இதை அச்சீவ் பண்ணுறதுக்கான சீக்ரெட் என்ன அப்படிங்கிற மாதிரி பல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் சார் போய் தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார். வணக்கம் ப்ரோ, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நீங்கள் எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருக்கேன். டீ பாய் அப்படிங்கிற பிராண்டை வந்து லாஸ்ட் ஒரு 4-5 இயர்ஸாக நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கோம். ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லேருந்து இன்றைக்கி பெரிய அளவுக்கு டெவலப் ஆகிருக்கீங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வாழ்த்துக்கள் சார். தேங்க்யூ. இன்னைக்கு சென்னையில் எவ்வளோ அவுட்லெட்ஸ் இருக்குது சார் நமக்கு? ஸோ சென்னையில் 184 இருக்குங்க. ஸோ 180+ அப்படின்னு சொல்லி 180+ இருக்குது. ஓகே, எப்படி இருந்தாலும் 2 days once அவுட்லெட் ஓப்பன் இருக்கனால நம்ம 180+ அப்படின்னு சொல்லி வச்சுருவோம். சூப்பர். ஸோ ஓவரால் தமிழ்நாடு டீ பாய் எவ்வளோ அவுட்லெட்ஸ் இருக்குது? 780+ அவுட்லெட்ஸ் இருக்குது. சூப்பர். ஸோ 780 ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 800+ அவுட்லெட். 800 மோர் தென் 800 கிட்டத்தட்ட 800 தமிழ்நாடு ஃபுல்லாக இருக்குது. அட் த மொமெண்ட்டில் ரன் ஆகிட்டு இருக்கக்கூடிய அவுட்லெட். சூப்பர். ஸோ இன்னைக்கு டீ பிராண்ட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது மார்க்கெட்டில் நிறைய பிராண்ட்ஸ் வந்துட்டாங்க. பட் டீ பாய்க்குன்னு ஒரு ஸ்பெசிஃபிக்கான ஒரு ஏதோ ஒரு விஷயம்னா இவ்வளோ ஒரு க்ரோத் அப்படிங்கிறது வந்து ஏதோ ஒரு காரணத்துக்காக எடுப்பாங்க இல்லையா? ஸோ என்ன ரீசனுக்காக பீப்புள் டீ பாயை வந்து விரும்புகிறாங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? நீங்கள் அதை எப்படி பார்க்குறீங்கன்னு தெரிஞ்சுக்கலாம். ஸோ நான் நிறைய தர சொன்ன மாதிரி தான். ஸோ இந்த ப்ராடக்ட் தான் வந்து நமக்கு வந்து என்னென்னா, ஸோ நம்ம எங்கேயுமே இது வரைக்குமே ஆரம்பிச்சிருந்து இது வரைக்கும் எந்த அவுட்லெட்லையுமே வந்து நமக்கு ப்ராடக்ட் வைஸ் வந்து கம்ப்ளைண்ட் வந்ததே கிடையாது. இன்னொன்று வந்து நம்ம கொஞ்சம் அந்த பிஸ்னஸ் மாடலில் கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக இருக்கிறதுனாலதையும் இல்லை. ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கீங்க அந்த ஃப்ரான்ச்சைஸி? ரொம்பவே ஸ்ட்ரிக்டாகவே இருப்போம். சம்டைம்ஸ் வந்து இல்லைன்னா நோவே சொல்லிடுறோம். ஸோ அது என்ன இருக்குன்னா அவங்களுக்கு அது தெரிய மாட்டேங்குது, அது அவங்களோட நல்லதுக்காக தான் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி. ஸோ மேபி அதில் பிராண்டோட எதுவுமே இருந்தாலும் ஸோ லாங் டேர்மில் பார்த்தோம்னா அவங்களுக்கு தான் அது ரொம்ப பெரிய பெனிஃபிட்டாக இருக்கும். அதுதான் வந்து இதோட ரீசனே இதில் இவ்வளோ தூரம். ஏன்னா இப்போ நீங்கள் சொன்னீங்க நிறையா பிராண்ட்ஸ் வந்துருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. நிறையா பிராண்ட் பண்ணுற பெரிய தப்பு என்னென்னா நீங்கள் என்ன வேணாலும் பண்ணலாம் அப்படிம்பாங்க. ஏன்னா அவங்க என்ன வேணாலும் பண்ணிக்கலாம்னா ஃப்ரான்ச்சைசி மாடலுக்கு வரவே தேவையில்லை. அவங்களே வச்சுட்டு போயிடலாம். அவங்க என்ன வேணாலும் பண்ணிக்கலாம். மேபி அது எரர் இருந்துச்சுன்னா அது அவங்க அதுக்கான பெனால்ட்டி என்னமோ அது பே பண்ணுறாங்க. ஸோ ஒரு ஃப்ரான்ச்சைசி மாடல் வந்துட்டாங்க அப்படின்னா அட்மோஸ்ட் வந்து அவங்களுக்கு ப்ராஃபிட்டபுளாக இருக்கிற மாதிரியான ஒரு பிஸ்னஸ் மாடல் மட்டும் தான் கொடுக்கணும். அதில் வந்து ரொம்ப ரொம்ப கீனாக இருக்கும் அதில். ஸோ அது டே 1ல இருந்தே அப்படி தான். ஏன்னா ஃபஸ்ட்டு 2 அவுட்லெட் 3 அவுட்லெட் இருக்கிறப்ப இருந்தே அதே தான். ஸோ ஆப்வியஸ்லி இப்போ வரப்போ அது இருக்கும். இப்போ கொஞ்சம் கண்ட்ரோல்லாம் இல்லாமல் கொஞ்சம் ஸ்ப்ரெட் அவுட் ஆகிருக்கும். பட் ஸ்டில் நம்ம போய் பார்க்குறப்ப பீப்புள் ஆடிட்டிங் டீம் எல்லாம் போய் பார்க்குறப்போலாம் அது கண்டிப்பாக நம்ம பார்க்குறோம். அது ஸோ இப்போது நான் மேஜராக ஒரு ஃப்ரான்ச்சைசி மாடல் இருக்கிறாங்கன்னா பிராண்ட்ஸ் வந்து யூஸ்வலாக வந்து ஒரு டீ பவுடர் சப்ளை பண்ணுவாங்க. அதுக்கு பட்சம் வேறு ஏதாவது சப்ளைஸ் கப்ஸ் அது இருந்தால் சப்ளை பண்ணுவாங்க. பட் டீ பாயில் மட்டுமே நான் பார்க்குற எக்ஸ்க்ளூசிவான ஒரு விஷயம் என்னென்னா சென்னைக்குள்ளே வந்து கம்ப்ளீட்டாக மில்க் சப்ளை பண்ணுறீங்க, டீ பவுடர் சப்ளை பண்ணுறீங்க, சுகர் முதற்கொண்டு சப்ளை பண்ணுறீங்க, வேறு என்னென்னலாம் சப்ளைஸ் பண்ணுறீங்க. அண்ட் இதுக்கான காரணம் என்ன? இந்த கண்ட்ரோல் கம்ப்ளீட்டாக நீங்கள் வச்சிருக்கிறதுக்கான காரணம் என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா? இது வந்து நேம் இட் செல்ஃப் தான். நம்ம டீ பாய்னு வச்சுருக்கோம். ஸோ அதில் ஆப்வியஸ்லி வந்து அது டீ பிராண்டுன்னு தான் இருக்குது அதில். ஸோ அது நம்ம மற்ற எதில் வேணாலும் காம்ப்ரமைஸ் பண்ணிக்கலாம். பட் ஸ்டில் டீயில் வந்து காம்ப்ரமைஸே பண்ணக்கூடாது அப்படிங்கிறனால தான் வந்து இது ஒரு கன்சிஸ்டன்சி மெயின்டைன் பண்ணணும் தான். ஏன்னா இப்போ நம்ம இது எல்லாமே SOPs வச்சுருக்கோம். ஸோ ப்ராடக்ட் மட்டும் வேறு ப்ராடக்ட் யூஸ் பண்ணிட்டாங்கன்னா அப்படி தான். இப்போது நீங்கள் இப்போ சுகர் சொன்னீங்க சென்னையில் சப்ளை பண்ணுறோன்னு, வேறு அவுட்ஸ்கட்ஸில் பார்த்தீங்கன்னா நம்ம சுகர் சப்ளை பண்ணுறோம். பட் ஸ்டில் அங்கே கொஞ்சம் அவங்களுக்கு கொடுத்துருக்கோம். ஸோ என்னென்ன மாதிரி பிராண்டு, அதில் என்னென்ன டேர்ம்ஸோட சுகர் வாங்கணும்னு சொல்லி வச்சுருக்கோம். சம்டைம்ஸ் வந்து சில ஃப்ரான்ச்சைஸ் என்ன பண்ணுவாங்கன்னா நாங்கள் வாங்கினது செட் ஆகலன்னு சொல்லிட்டு சுகர் இங்கிறதே வாங்குவாங்க. இது வந்து யூனிக்காக அப்படிங்கிறது இல்லாமல் என்னென்னா ஒன் ப்ராடக்ட், அந்த ப்ராடக்ட்டை எல்லா இடத்துலையுமே பண்ணும்போது அந்த ஒரு காமன் டேஸ்ட் இருக்கும். அதுவே எல்லாத்துக்குமே அடேர் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ அதுதான் வந்து நம்ம அதில் பண்ணுறோம். இப்போ சென்னையை பொறுத்தளவுக்கு நம்ம மில்க்கு கூட நம்மளாக பண்ணுறோம். ஸோ ஒன்லி டீ பிராண்ட் வந்து மில்க் பண்ணுறது வந்து நம்ம மட்டும்தான். ஸோ ஏன்னா மில்க் மாதிரியான ஒரு அவ்வளோ ஒரு கஷ்டம், ரொம்ப கஷ்டம், பயங்கரமான கஷ்டமான ஒரு வேலை. அது வந்து அந்த மில்க் சப்ளை பண்ணுறவங்களும் மில்க் பிஸ்னஸாக எடுத்து பண்ணுறவங்களுக்கு அவ்வளோ டஃப்பாக இருக்கும். ஏன்னா ஒருத்தர் வந்து நைட் ஃபுல்லாக தூங்காமல் இருக்கணும் அதில். ஸோ அடுத்த நாள் காலையில் வரைக்கும் இருக்கும். ரொம்ப பெரிய இஷ்யூ என்னென்னா இது சப்போஸ் போகலை அப்படின்னு சொன்னால் பெரிய இஷ்யூவாக இருக்கும் அவங்களை பொறுத்தளவுக்கு. ஸோ இதை வந்து அதனால மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் வந்து இதை அவாய்ட் பண்ணிடுவாங்க. ஸோ இது நமக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிடுவாங்க. பட் நம்ம இதுக்கு அவ்வளோ அதில் சேலஞ்ச் இருந்ததுன்னா கூட வந்து இந்த கன்சிஸ்டன்சி மெயின்டைன் பண்ணணுமே அப்படின்னு சொல்லி நம்ம அதில் பண்ணுறோம். அதில் ஸோ ஒரே ஒரு விஷயம் வந்து என்னென்னா கன்சிஸ்டன்சி மெயின்டைன் பண்ணணும் அப்படிங்கிறது நம்மளோட இது. ஸோ அதுக்காக தான் அது பண்ணுறோம். அது ஸோ ஏன்னா பால் சப்ளை பண்ணுறதுக்கு இன்றைக்கி சாதாரணமான விஷயம் இல்லை. காலையில் நான் அவங்களோட ட்ராவல் பண்ணும்போது தான் தெரிஞ்சது அதில் அவ்வளோ காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்குது. பட் அதில் நிறைய சேலஞ்சஸ் இருக்குது. சப்ளை பண்ணதுக்கப்புறம்
அதுக்கப்புறமே நிறைய சேலஞ்சஸ் இருக்குல்ல, ஏதாவது பூனை ஏதாவது கூட இல்லை நிறைய இருக்கும், பூனை பண்ணுறதுலாம் இல்லை. ஸோ ஒரு இப்போ செட் ஆஃப் பீப்புள் வந்து காலைல பால் திருடுறதுக்காகவே இருக்காங்க. ஸோ ஆன் ஆவரேஜ் நம்மளது மட்டுமே எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு மாதத்துக்கு 2 to 3 கேஸ் வந்து நம்ம பிடிக்கிறதே இருக்கும். ஸோ அதுக்கு ஒரு பாக்ஸ் மாதிரி ரெடி பண்ண சொல்லணும். அது ஃப்ரான்ச்சைஸ் பார்ட்னரோட சப்போர்ட் இதில் நிறைய இருக்குது. ஸோ ஏன்னா இப்போ இதை அரெஸ்ட் பண்ணுறதுக்கு நம்ம மட்டுமே பண்ணிட முடியாது. அது ஸோ சம்டைம்ஸ் டைமிங் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் இது வந்து ஒரு ப்ராப்ளம் இருக்குது. ரொம்ப ஒரு டீடியஸான வேலையாக இருந்தாலும் அந்த குவாலிட்டி அண்ட் கன்சிஸ்டன்சி மெயின்டைன் பண்ணுறதுக்காக பண்ணுறீங்களா? ஸோ இந்த 1 lakh லிட்டர் அப்படிங்கிறது அதுவும் சென்னைக்குள்ளே ஒரு 180+ அவுட்லெட்ஸில் 180+ அவுட்லெட்ஸ் சென்னைக்குள்ளேங்கிறதே ஒரு பெரிய நம்பர்ஸ் ஆக்சுவலாக. ஸோ இதில் 1 லட்சம் லிட்டருங்கிறது ஒரு பெரிய மார்க்கெட் ஷேர். இதில் எப்படி இது பாசிபிள் ஆச்சுன்னு தெரிஞ்சுக்கலாமா? ஏன்னா அதுதான் ஆப்வியஸ்லி இந்த கோர் கண்டென்ட் ஆஃப் த வீடியோனே சொல்லுவேன். இல்லை இது வந்து பியூர்லி வந்து பீப்புள் தான் சொல்லணும், நம்மளோட கஸ்டமர்ஸ் தான் இதுக்கு முக்கிய காரணம். ஏன்னா ஒரு இடத்துல வந்து இப்போ சாப்பிட்டதை அவங்கவுங்க பக்கத்துலேயே கிடைக்கும்போது வந்து அந்தந்த மார்க்கெட் அப்படியே நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணுறோம். ப்ளஸ் வந்து ஃப்ரான்ச்சைசி பார்ட்னர்ஸோட சப்போர்ட். ஏன்னா அவங்க எல்லாமே கண்டிப்பாக இது வந்து கண்டிப்பாக நடந்திருக்காது. ஏன்னா நம்ம ஒன்று சொல்கிறோன்னா அவங்க கண்டிப்பாக அதை புரிஞ்சுக்கிறாங்க. ஸோ நிறையா ஆப்வியஸ்லி வந்து பார்த்திங்கன்னா இது ப்ராஃபிட் தான். ஸோ ஒரு பிஸ்னஸ்னால் ப்ராஃபிட் பண்ணுறாங்க, அவங்க ப்ராஃபிட் பண்ணுறாங்க. ப்ராஃபிட் பண்ணும்போது என்னென்னா வால்யூம் ஜாஸ்தியாகுது, கஸ்டமர்ஸ் ஜாஸ்தியாகிறாங்க. ஆப்வியஸ்லி நமக்கும் வந்து அது இன்க்ரீஸ் ஆகுது. அது ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணும்போது நம்ம ஒரு 20 லிட்டர்ஸில் ஸ்டார்ட் பண்ணோம். கிட்டத்தட்ட ஒரு 4 இயர்ஸில் 3.5 இயர்ஸுக்கு மேலே ஆகுது. ஸோ 3.5 இயர்ஸில் வந்து க்ளோஸ் டு இப்போ மந்த்லி வந்து மோர் தென் ஒரு 1 lakh லிட்டர்ஸ் 1 lakh லிட்டர் ஆஃப் மில்க் வந்து சென்னையில் மட்டும் பண்ணுறீங்க. ஸோ சென்னையில் மட்டும் 1 லட்சம் லிட்டர் அப்படின்னா தமிழ்நாடு ஃபுல்லாக எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 800+ அவுட்லெட்ஸ் இருக்குன்னு சொல்கிறீங்க. ஓவராலாக தமிழ்நாடு ஃபுல்லாக மாதம் டீ பாய் அவுட்லெட்டில் மட்டும், டீ பாய் பிராண்டில் மட்டும் எவ்வளோ பால் கன்சியூம் பண்ணுறீங்கன்னு தெரிஞ்சுக்க. இல்லை இது வந்து நம்மளோட சப்ளை. ஸோ மற்ற பக்கம்லாம் நம்மளோட சப்ளைலாம் எல்லாமே கனெக்ட் தான் இருக்கும். ஸோ அவங்களுக்கு கனெக்ட் பண்ணியிருப்போம், அதனால் அவங்க அங்கேருந்து சப்ளை எடுப்பாங்க. ஸோ க்ளோஸ் டு ஆன் ஆவரேஜ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மோர் தென் ஒரு 10 lakh லிட்டர்ஸ் வந்து மந்த்லி நம்மளோட கன்சம்ஷன். 10 லட்சம் லிட்டர் வந்து தமிழ்நாடுக்குள்ள மட்டும் இல்லைங்களா? அஸ் அ பிராண்டாக கன்சியூம் பண்ணுறது வந்து ஒரு 10 lakhs, மோர் தென் 10 lakh லிட்டர்ஸ். ஸோ இன்னைக்கு ஒரு டீ ஷாப் ஆரம்பிக்கிறதுங்கிறது வந்து ரொம்ப லைக் பார்க்கறதுக்கு ஈஸியான மாதிரி இருக்கு. பட் அதில் இருக்கக்கூடிய நம்ம டே டு டே ப்ராசஸ் வந்து இருக்கக்கூடிய சேலஞ்ச் வந்து நான் மேக்ஸிமம் நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணிட்டு தான் பார்க்குறேன். நீங்கள் இந்த மில்க் சப்ளை வந்து எண்ட் டு எண்ட் சப்ளைஸ் பார்த்துக்கிறது ஒரு ஃப்ரான்ச்சைசி ஓனருக்கு எந்த அளவுக்கு பெனிஃபிட்டாக இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாங்களா? இல்லை நம்ம ரொம்ப முன்னாடியே சொன்ன மாதிரி தான், இது வந்து ஒரு விமன் கூட இது ரன் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறதுக்கான ரீசனுமே அதுதான். ஏன்னா இது வந்து ரொம்ப ஹிட்டிக்காக இருக்காது. ஸோ நிறைய மல்டிபிள் வெண்டர்ஸ் ஃபாலோ பண்ணணும்னு அந்த மாதிரி இருக்காது அது. ஸோ இது வந்து ஒரு ஸ்டாண்டர்ட் ப்ராசஸ் ஒன்று வச்சுருக்கோம். அதில் அவங்களுக்கு ரொம்ப ஈஸி தான். ஸோ அது எப்படி ஆர்டரிங் பிளாட்ஃபார்மும் அவங்களுக்கு ஈஸியாக தான் இருக்கும். ப்ளஸ் வந்து இங்கே வந்துருச்சு, அதோட கிரிவன்சஸ் ஒரு மேபி டேமேஜஸ் இருக்குது, இல்லை ஷார்ட் ஃபால் இருக்குது வந்துச்சு அப்படின்னு சொன்னோம்னா எல்லாம் நம்மளோட சைட்லேயே வந்து அதில் ரெக்டிஃபை பண்ணி கொடுத்துருவாங்க. இந்த மாதிரி அவங்களுக்கு ஒரு ஈஸ் ஆஃப் பிஸ்னஸ் அவங்களுக்கு நம்ம இது பண்ணி கொடுக்குறதுனால அவங்களால ஈஸியாக ரன் பண்ண முடியும். ஸோ நிறைய விஷயங்கள் அவங்களோட பிராண்ட் பற்றி இப்போ கரண்ட்டாக நடந்துருக்கக்கூடிய விஷயங்கள் பற்றி ஷேர் பண்ணியிருந்தோம் சார், பார்த்துருந்தோம். ஸோ இந்த வீடியோ பார்க்குறவங்க ஸோ டீ பாய் பிராண்டை சூஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஓகே, நான் ஒரு டீ அவுட்லெட் ஆரம்பிக்கணும், அதில் டீ பாய் வந்து நான் மைண்டில் வச்சிருக்கேன், எனக்கு ஒரு நான் எடுக்கலாமா அப்படின்னு ஒரு யோசனையில் இருக்கவங்க இந்த வீடியோ பார்க்குறாங்கன்னா நீங்கள் என்ன சொல்லுவீங்க? நீங்கள் எதை நம்பி நீங்கள் டீ பிராண்டில் டீ பாயில் வந்து ஸ்டார்ட் பண்ணலான்னு நீங்கள் சொல்லுவீங்க? இப்போ வந்து நான் ஆக்சுவலாக நான் சொல்கிறேன்னா நிறைய இப்போ நான் வந்து இப்போ இதுக்கு முன்னாடியெல்லாம் நான் சொல்லியிருந்திருப்பேன். ஸோ இதோட யூனிக்னஸ் நம்ம வந்து இப்போ சிம்பிளிஃபைடான மெனு வச்சுருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவேன். பட் ஸ்டில் இப்போ சொல்கிறதுனா நம்பர்ஸ் தான் சொல்கிறேன். ஸோ இந்த நம்பர் ஆஃப் அவுட்லெட்ஸ், ஸோ த ட்ரஸ்டட் பார்ட்னர்ஸ் அத்தனை பேர் இருக்காங்க. ஸோ எல்லா இடத்துலையும் நம்ம நம்பர் சொல்கிறோம். இப்போ ஒரு இன்றைக்கி நம்ம சொல்கிறது வந்து ஒரு 1 lakh லிட்டர் ஆஃப் மில்க் நம்ம சொல்கிறோம். ஸோ அந்த நம்பரே வந்து போதுமான அளவுக்கு இருக்குங்க. ஸோ அதை தவிர வந்து இன்னும் சொல்லணும் அப்படின்னு சொன்னோன்னா, ஸோ யூனிவர்சல் பேட்டர்ன் வந்து எப்படி இருக்குது அப்படின்னா, மினிமலைஸ்டு மெனு வந்து எங்கே இருக்கோ அது மட்டும்தான் வந்து கடைசி வரைக்கும் ஜெயிக்குங்க. இன்றைக்கி இப்போ கூட ரீசெண்ட் டைமில் எல்லாருமே சொல்லுவாங்க, சரி இது ஒரு ப்ராடக்ட் மட்டும் நீ எடுத்துக்கோ, அந்த ஒரு ப்ராடக்ட்டில் நீ பெஸ்ட்டாக இருந்தா அப்படின்னு சொன்னோம்னா நீ வந்து அடுத்த மில்லியனர் அடுத்த பில்லியனருங்கிறது தான் இன்றைக்கி இருக்கிற கான்செப்டாகவே இருக்குது. ஸோ அதை நம்ம வந்து ரொம்ப முன்னாடியே நம்ம அதை அடேர் பண்ணிவிட்டு ஸோ 1 ப்ராடக்டாக இருந்ததுன்னா கூட அது பெஸ்ட்டாக இருக்கணும். ஸோ நம்மக்கிட்ட ரொம்ப இப்போ 100 டீ இருக்கும், 50 டீ இருக்கும் அப்படின்னு சொல்லி இருக்கிற பிராண்ட்ஸும் கண்டிப்பாக இருக்காங்க. பட் ஸ்டில் அவங்களால சஸ்டெயின் பண்ண முடியாத ரீசனுமே சேம் அதுதான். ஸோ எல்லா இடத்துலையும் அந்த குவாலிட்டி மெயின்டைன் பண்ண முடியாது. ஸோ எல்லா இடத்துலையும் அதை சப்ளையும் பண்ண முடியாது. இது எல்லாமே எராடிகேட் பண்ணியிருக்கோம். நம்மளோட நம்பர்ஸ் மட்டுமே இப்போ யூனிக்காக இருக்கும். நான் சொல்லணும் அப்படின்னு சொன்னேன்னா, ஸோ அக்ராஸ் வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 800+ அவுட்லெட்ஸ் கிட்ட இருக்குது. ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. ஒரு பிராண்ட் வந்து ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லேருந்து இன்னும் இவ்வளோ தூரத்தில் ஒரு 3-4 வருஷ கேப்பில் இவ்வளோ பெருசாக வளர்ந்துருக்கீங்க அப்படிங்கிறது கண்டிப்பாக அவங்களோட ஹார்ட் ஒர்க் அண்ட் நிறையா ஃப்ரான்ச்சைசி ஓனர்ஸும் இந்த வீடியோ பார்ப்பாங்க. அவங்களுடைய இன்புட் இருக்கனால தான்
தான் இந்த அளவுக்கு ஒரு ஆஸ் அ பிராண்டாக வந்து நீங்கள் டெவலப் ஆயிருக்கீங்கன்னு பார்க்குறேன். ஸோ இந்த வீடியோ பார்க்குறவங்க நிறைய பேர் வந்து டீ பாயில் ஃப்ரான்ச்சைஸி எடுக்கணும் உங்களை ரீச் பண்ணுவாங்க, நல்லா சப்போர்ட் பண்ணி கொடுங்க. கண்டிப்பாக தேங்க்யூ ஸோ மச் ப்ரோ, உங்களோட சப்போர்ட் அண்ட் தேங்க்யூ ஸோ மச். ஸோ guys, இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டீ பாய் பிராண்டில் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் இப்போ அவங்களுடைய கரண்ட் அப்டேட்ஸ் பற்றி நிறைய விஷயங்களை வந்து ஷேர் பண்ணியிருப்போம். ஸோ இந்த வீடியோவில் கொடுத்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் கமெண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் டீ பாயில் ஒரு ஃப்ரான்ச்சைஸி அவுட்லெட் எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களோட கான்டாக்ட் டீடைல்ஸ் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். ஸோ மீண்டும் அடுத்த நல்ல வீடியோ சந்திக்கும் வரை உங்களை நம்ம விரும்புறது உங்கள் பிசினஸ் விக்னேஷ். நன்றி, வணக்கம்.